கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக சகரியாவின் புத்தகம் அதிகாரம் 7 வசனம் 12 வாசிக்கலாம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முன்ன தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. இன்று இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவனிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து மகா கடுங்கோபம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இந்த கடுங்கோபத்திற்கு, இது கடுங்கோபம் மட்டுமல்ல, மகா கடுங்கோபம் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட கோபத்துக்கான காரணம் என்ன? தேவனிடத்துல இப்படிப்பட்ட கோபம் உண்டாகிறதுக்கான காரணம் என்ன? இங்கு இந்த வசனத்துல நாம் 2 காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். ஜனங்கள் வேதத்துக்கு செவி கொடுக்கவில்லை. முதலாவது, வேதத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இரண்டாவது, சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு. அப்ப வேதத்தை அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். இரண்டாவது, நம்முடைய தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமா தேவன் சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் அவர்கள் கேளாதபடிக்கு தங்கள் செவியை அடைத்துக் கொள்ளுகிறார்கள் தான் வசனம் சொல்லணும். கேளாதபடிக்கு தங்கள் செவியை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் வசனம் சொல்லணும். ஆனா கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம காதுகளினால கேட்கிற எல்லா காரியங்களும் இருதயத்துல அது இருக்கிறது. நம்ம காதுகளினால கேட்கிற எல்லா காரியங்களையும் நாம் இருதயத்துல நாம் வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்ப தங்களுடைய இருதயத்தை அவர்கள் கல்லான இருதயம் தான் நான் பார்க்கிறோம். நம்ம வசனத்துல வாசிக்கும் பொழுது கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு அருளுவேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கல்லான இருதயம் அப்படிங்கிறத விட இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கல்லை விட அதிகமான கடினம் உள்ளதான ஒரு பொருள் தான் வைரம். நம்மளோட இருதயத்தை கல்லு மாதிரி மட்டும் இல்ல, கல்லை கூட உடைக்கலாம். ஆனா வைரம்ங்கிறது கல்லை காட்டிலும் கடினமான ஒரு பொருள். அப்ப தன்னுடைய இருதயத்தை எப்படி மாற்றி கொண்டிருக்கிறார்கள்னா, வைரமாய் அவர்களே மாற்றி கொண்டிருக்கிறார்கள். தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று நம்ம யாத்திராகமத்துல வாசிக்கிறோம். தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தை தாங்களே வைரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இருதயத்தை தாங்களே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கடினப்படுத்தி இருக்கிறாங்க. கடினப்படுத்தினதுனால அவங்களால வேதத்துக்கும் செவி கொடுக்க முடியல, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கும் அவங்களால செவி கொடுக்க முடியல. இப்ப கேட்கவே இல்லை. அவங்க வேதத்தை கேட்கவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் விருப்பம் இல்லை, தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவோ அல்லது கேட்கவோ அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? வேதத்தில் உள்ள வார்த்தைகளை, வேதத்தை நாம் கேட்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கக்கூடிய நிலவரத்துல காணப்படுகிறோமா? நம்முடைய இருதயம் அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நிலவரத்தில் இருக்கிறதா? அல்லது தேவனுடைய ஊழியர்கள் பேசும்பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வரும்பொழுது அதற்கு நாம ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அல்லது இருதயத்திலிருந்து நம்ம இருதயத்தை கடினமாக்கி இருதயத்தை நாம் கடினமாக்கி தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு அதற்கு நாமே காரணமா காணப்படுகிறோமா என்றதை நம்ம சிந்திக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படி நாம் காணப்படும் பொழுது தேவனுடைய மகா கடுங்கோபம் அவர்கள் மேல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கோபம் நமக்கு வேண்டாம். தேவனுக்கு அப்படிப்பட்ட கோபத்தை உண்டாக்குறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. அப்படியாக கர்த்ததாமே இந்த வேதத்துக்கும் அவருடைய வசனங்களுக்கும் நம்ம கேட்கும்படியாக நம்முடைய இருதயத்தை ஒரு சதையான இருதயம் உள்ளவர்களாக நாம் ஒப்பு கொடுக்க கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை, உம்முடைய வசனங்களை கேட்கத்தக்கதாக உணர்வுள்ள ஒரு இருதயத்தை, சதையான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்திரளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுள்ள எல்லா தேவையில்லாத காரியங்களையும் எடுத்து போடும். எங்கள் இருதயத்தை நாங்களே கடினப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே சதையான ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.